ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, நாளைக்கு சஷ்டி திதிங்க, வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி. உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும். ரொம்பவும் நான் சந்தோஷப்படுவேன். இருந்தாலும் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுற எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், அதாவது முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஆலயமாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க. 6 நெய் விளக்குங்க. முருகப்பெருமானுக்கு முன்னாடி உங்களுடைய கோரிக்கை என்ன நடக்கணுமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு 6 நெய் விளக்கு ஏற்றுங்க. செவ்வரளி பூ மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு கொடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை அத்தனையும் மனசார அந்த எலுமிச்சம்பழத்திட்ட நீங்கள் அப்படியே கையில் வச்சுக்கிட்டே சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் எலுமிச்சம்பழத்தை முருகன் பாதத்தில் வைக்க சொல்லி குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக உங்களுக்கு உடனே நடக்கும். நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நடக்குங்க. அடுத்த சஷ்டிக்குள்ளேயே உங்களுக்கு அதுக்கான அறிகுறி கண்டிப்பாக தெரியும். முழு நம்பிக்கையோடு அந்த வழிபாட்டை முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் செய்யுங்க. செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வழிபாடு கொஞ்சம் தொடர்ந்து வளர்பிறை சஷ்டி வரக்கூடிய நாட்களில் 3 வளர்பிறை சஷ்டியாவது கண்டிப்பாக இது போல் செய்யுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக விஷயம் நடந்தே தீரும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.